வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் தொகுதி முழுவதும் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் கொட்டும் மழையில் தூர்வாரும் பணியை தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ப வடிவ வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. கொட்டும் மழையில் இதை அறிந்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரியப்படுத்தி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். இது பெரிய வாய்க்கால் வரை சென்று அடையும் மழை நாட்களில் பெரிதும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் இன்று பொதுப்பணித்துறை ஊழியர்களை வைத்து அடைப்புகள் ஏற்படும் பகுதியை கொட்டும் மழையில் ஆய்வு செய்து சிமெண்ட் ஸ்லாப்புகளை திறந்து அடைப்புகளை தூர்வாரப்பட்டது. மேலும் ஆம்பூர் சாலை பள்ளிவாசல் எதிரே மழை நாட்களில் தண்ணீர் நிற்காத வகையில் சிமெண்ட் சாலை போட்டு பெரிய வாய்க்காலுக்கு வாட்டம் காட்டப்பட்டது. இப்பணியையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனிருந்து ஆய்வு செய்து பணிகளை மேற்கொண்டார். உடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். பிரியங்கா காந்தியை ஆதரித்து வயநாடு தொகுதியில் புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர். சேகர் தலைமையில் நிர்வாகிகள் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாடு தொகுதி மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் பங்கேற்ற இறுதிக்கட்ட பிரச்சாரமான ரோட் ஷோ நடைபெற்றது. அந்த வகையில் வயநாடு மாவட்ட தலைவர், முன்னாள் எம்எல்ஏ என்.டி. அப்பச்சன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் விஷ்ணு, ஜித் எம்எல்ஏ ஏஐசி பாலகிருஷ்ணன், எம்எல்ஏ முஸ்லிம் லீக் தலைவர் உமர் ஆஜித் அவர்களுடன் இணைந்து புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர். சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் கல்பட்டா, அடிவாரம், நீலாபுர, தாமரைச்சேரி, முக்கம், சுல்தான் மத்தோரி, நாய்க்கட்டி, துள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சபீர், காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் வி.என். ரகுபதி, அசோகன், பிரபு, மோகன்ராஜ், அமேதி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுபம், பொதுச் செயலாளர் சுரத் சிங், அகில இந்திய சிறுபான்மை பிரிவு தலைவர் பிரசாத் நாயுடு மற்றும் சேவதள தொண்டர்கள் உட்பட காங்கிரசார் திரளானோர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி வாழ்த்து தெரிவித்தார்.
புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார். மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் ஆங்கங்கே அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் இன்று புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து இந்த பூஜையில் சபாநாயகர் செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தார் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜ கணபதி சட்டப்பேரவையில் சபாநாயகரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் கொட்டும் மழையில் அமைப்பு சாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அமைப்பு சாரா நல வாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள், தையல் மற்றும் சமையல் கலைஞர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட 60,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் 3000ஆக உயர்த்தி வழங்க கோரி அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் அமைப்பு சாரா உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி ரூபாய் 1500 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உட்பட பலருக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கொட்டும் மழையில் கடற்கரை சாலை அருகே உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிற்சங்க மையம் CIT சார்பாக இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டுமானம் தவிர்த்து மற்ற தொழில்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு அமைப்பு சாரா நலச்சங்க அலுவலகம் என்று புதுச்சேரியில் செயல்படுது. அந்த நலச்சங்கத்தில் பண்டிகை கால உதவித்தொகை என்பது கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி, கடந்த மாதம் 21ஆம் தேதி கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாயும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1500 ரூபாய் என்பதை அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்து கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு அது முடிக்கப்பட்டு அவங்க பணம்லாம் கொடுத்து முடிச்சாச்சு 40,000 தொழிலாளர்களுக்கு. ஆனால் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு 28,000 தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை இதுவரை வழங்கப்படலை. இங்கே என்னன்னா, இங்கே விசாரிச்சாக்கா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற 1-2 அதிகாரிங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களும் அலட்சியமான பதில் சொல்றாங்க. போடும்போது சொல்லுவாங்க போங்க அப்படின்னு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையில இந்த துறையினுடைய செயல்பாடு என்பது இருக்குது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் இங்க வர்றது கிடையாது. போய் அவங்கள சந்திக்கலான்னு போனாரும் தொழிலாளர் துறை ஆணையரையும் பார்க்க முடியல, தொழிலாளர் துறை துணை ஆணையரையும் பார்க்க முடியல. இதுக்காக நியமிக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் அதிகாரி இங்க பார்க்க முடியல. அப்ப முதலமைச்சரையும் பார்க்க முடியல, இங்க இருக்கிற அதனுடைய செக்ரட்டரியும் பார்க்க முடியல. யாரும் இல்லாத ஒரு மோசமான நிலைமையில புதுச்சேரி என்பது இன்னைக்கு ஒரு சாதாரண குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளிக்கு அறிவிக்கிற ஒரு திட்டத்தை கூட இங்க செயல்படுத்துவதற்கு தயாரா இல்லாத அதிகாரிகள் இருக்கிறாங்க. அலட்சியப்படுத்துறாங்க, வர தொழிலாளியை விரட்டி அடிக்கிறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதையெல்லாம் கண்டிச்சுதான் நாங்க போன வாரத்துல கவர்னர் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. கவர்னர் தமிழ் பேசக்கூடியவர், அவர்கிட்ட நேரடியா போய் பேசுவோம்னு போனோம். அவர் கையெழுத்து போட்டாராம். இப்ப யாரோ CS கையெழுத்து போடணும், அவர் தான் இந்த சங்கத்தினுடைய தலைவர், அவர் கையெழுத்து போட்டாதான் நடக்கும் அப்படின்னு இவங்க அதிகார மட்டத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து தொழிலாளி கிட்ட, சாதாரண அன்னாடங்காட்சி கிட்ட அங்க கையெழுத்து ஆகல, இங்க கையெழுத்து ஆகல, போட்டா வரும், போய் அக்கௌண்ட் எடுத்து பாருன்னு ஒவ்வொரு தடையும் பேங்குக்கும் இதுக்கும் அலையக்கூடிய ஒரு மோசமான நிலையை இந்த அதிகாரிகள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் காலையில இருந்து 9 மணில இருந்து வெயிட் பண்றோம், ஒரு அதிகாரி இங்க வரல. இந்த அலுவலகம் சும்மா கிடக்குது. அப்ப இந்த மாதிரியான இதை யாரு தான் கேட்கறது, இதை யாரு ஃபாலோ பண்றது, இதை யார் செயல்படுத்துறது? அறிவிச்சது கிடைக்குமா கிடைக்காதா? ஏற்கனவே 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பொருள் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு இங்க அதிகாரி கிடையாது. இங்க அறிவிச்ச ஒரு 1500 ரூபாய் தீபாவளி கொண்டாடுறதுக்காக கொடுத்த அந்த திட்டமும் வரலன்னு சொன்னாக்கா இது என்ன அரசாங்கமா? இது என்ன அரசு துறையா? இல்ல அவருடைய சொந்த துறையா? அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப போடுவாரா? அப்ப நம்ம கேட்க கூடாதா?
என்னதான் நடக்குது பாண்டிச்சேரியில? உடனடியா போலீஸ் வந்துடுது, வந்து அவங்க தான் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்படிப்பட்ட போக்கு சரியில்லை. அதை கண்டிச்சுதான் ஒட்டுமொத்த தொழிலாளிங்க வந்து நிக்கிறோம். இதுக்கு தீர்வு காணாம இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து எங்களுக்கு பணத்தை வழங்குறேன்னு உறுதிமொழி கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தாம இருந்தாங்க அந்த இடத்த விட்டு போறது இல்ல. கொஞ்ச நேரம் பார்ப்போம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரலன்னு சொன்னாக்கா எங்களுடைய போராட்டம் அடுத்த இடத்துக்கு நோக்கி போவோம். அது எப்படிப்பட்ட போராட்டம் என்பதை இங்க இருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை வச்சு நாங்க தீர்மானிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமி 102வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேல தாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பன்னாட்டு மையம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் தலைமையில் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் புதுச்சேரி நாடக கலைஞர்கள், புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள், தமிழர் பாரம்பரிய கலைக்குழுவினர், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடகம் நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனம் ஆடியும் இசைக்கருவிகளை இசைத்தவாறும் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 23,60,000 செலவில் மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்கள் மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணிக்காக இந்து அறநிலைத்துறை மூலமாக வழங்கப்பட்ட ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் புதுவை அரசாங்கத்தின் கோவில் புனரமைப்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக இந்து அறநிலைத்துறை மூலமாக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் சிறப்பு அதிகாரி பர்க்குணம் அவர்களிடம் ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் புனரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, பணிகள் எந்த அளவு முடிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான திருவேங்கடம், ஹரிகிருஷ்ணன், குலசேகரன், மாரிமுத்து, பாலு, ஆனந்த், நாராயணமூர்த்தி, முருகன், காத்தவராயன், செல்வம், நடராஜன், செல்வராசு, நாகமுத்து, மணிகண்டன் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி மற்றும் சர்க்கரையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு, திருபுவனைப்பாளையம், நல்லூர், களித்தீர்த்தாள்குப்பம், ஆண்டியர்பாளையம், குச்சிப்பாளையம், திருபுவனை மற்றும் திருவண்டார்கோவிலில் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு உட்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இலவச அரிசி மற்றும் இலவச சர்க்கரையை பொதுமக்களுக்கு தொடங்கி வைத்தார். இதில் கழக பொறுப்பாளர் ரமேஷ், நியாய விலை கடை ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்காமேஸ்வரர் வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம். அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் பங்கேற்பு. வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைமை வகித்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் முன்னிலை வகித்தார். நிறுவனத்தின் தலைவர் குலசேகரன் வரவேற்று பேசினார். வேளாண் இயக்குனர் வசந்தகுமார், கூடுதல் வேளாண் இயக்குனர் ஜாகிர் உசேன், இயக்குனர் வேலுமணி, நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தானந்தன், இந்தியன் வங்கி மேலாளர் சதீஷ்குமார், துணை இயக்குனர் பிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். NAF திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகரன் தலைமையில் நிர்வாக அதிகாரி தேவி, கண்காணிப்பாளர் மீனாட்சி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். சிறந்த வேளாண் உழவர் உற்பத்தியாளர் மற்றும் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நிறுவனத்தின் பொருளாளர் விஜயகுமார் ஆண்டறிக்கை வாசித்தார். மங்களம் கிளை செயலாளர் ராமமூர்த்தி நன்றி உரையாற்றினார்.
ரூபாய் 26 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையான்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 26,10,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மந்திரி குமார், சபரியப்பன், ஜெரோம், லாரன்ஸ், ஜோசப் ராஜி, ஜீலியஸ், கிருஷ்ணராஜ், கமல்ராஜ், பாண்டியன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அன்பு என்கின்ற அன்பழகன், தங்கராசு, அன்புநிதி, அபிமன்னன், நடராஜன், வேல்முருகன், வீரமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் மதினா நகர் பகுதியில் புதிய சாலை மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்தி தருமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் மதினா நகர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பார்வையிட்டார். இதில் மழை நீரினால் அப்பகுதியில் சாலை வசதிகள் இல்லாத காரணத்தினால் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் கோபிகாவிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் இப்பகுதியில் போதிய மின்சார வசதியும் இல்லை என பொதுமக்கள் கூறியுள்ளனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது தொடர்பாக ஆணையர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரியும் ராஜேந்திரன் துப்புரவு பணியாளர். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் பிளம்பர் பதவி வழங்க வேண்டும் என்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவி நியமன விதியை தளர்த்தி பணி உயர்வு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நியமன விதியை தளர்த்தி எந்த ஒரு பதவியை வழங்க வேண்டும் என்றால் புதுச்சேரி அரசின் கொள்கை முடிவை சார்ந்தது. அதன் அடிப்படையில் ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவியை வழங்குவது சம்பந்தமாக 2018ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசுக்கு இக்கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கோப்பு சமர்ப்பிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய ஆணையை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள ஜீப், கார், லாரி, டிப்பர் லாரி, ஜெனரேட்டர், மின் மோட்டார், கணினி, குளிர்சாதனம் போன்றவற்றை ஜப்தி செய்யுமாறு மனு தாக்கல் செய்து
வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆனால் புதுச்சேரி அரசு 4/1/2023 அன்று ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவி வழங்க இயலாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்ததால் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தின் ஆணையை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3/4/2023 அன்று நிராகரிக்கப்பட்டது. 2வது வழக்கு முடியும் வரை தடை ஆணை கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள ஜீப், கார், லாரி, டிப்பர் லாரி, ஜெனரேட்டர், மின் மோட்டார், கணினி, குளிர்சாதனம் போன்றவற்றை ஜப்தி செய்து தீர்ப்பு வழங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3/4/2023 அன்று நிராகரிக்கப்பட்ட மனு மீது மேல்முறையீட்டு ஜப்தி நடவடிக்கை தடை செய்வது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நபர் நீதிபதி அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு 12/6/2023 புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் மூலம் தாக்கல் செய்யப்பட்டது. 20/6/2023 சென்னை அன்று உயர்நீதிமன்றத்தில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் 3/4/2024 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு மற்றும் ஜப்தி நடவடிக்கை தடை செய்வது சம்பந்தமாக 2 நபர் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி நீதிமன்ற ஜப்தி நடவடிக்கை மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை தடை செய்ய வேண்டும் என்று விவாதம் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் 2 நபர் அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு புதுச்சேரி நீதிமன்ற ஜப்தி நடவடிக்கை மீது மேல்முறையீடு வழக்கு ஏல நடவடிக்கை ஒத்திவைப்பு. ஏல நடவடிக்கை ஒத்திவைப்பு தீர்ப்பில் ராஜேந்திரன் 9 ஆண்டுகள் பிளம்பர் பதவியை கருத்தில் கொண்டு நியமன விதிகள் நேரடியாக நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய பிளம்பர் பதவியை நியமன விதிகளை தளர்த்தி பதவி உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்துள்ளதால் நியமன விதிகளை தளர்த்தி பதவி உயர்வு வழங்க கோப்பு கவர்னருக்கு உள்ளாட்சித்துறை மூலம் அனுப்பப்பட்டது என்பதனை தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. மேலும் நேற்று ஜப்தி நடவடிக்கை மேற்கொண்ட போது கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஜாமீனை ஏற்று ஏல நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்று அதில் தெரிவித்துள்ளனர். முருகம்பாக்கம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் துப்புரவு பணியாளர்களை கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி முருகம்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் ஆங்காங்கே தேக்கமடைந்திருந்தது. இதனை அறிந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்ததில் கிழக்கு கடற்கரை சாலை நயினார் மண்டபம் முதல் முருகம்பாக்கம் வரையிலான கழிவுநீர் வாய்க்கால்களில் பல்லாயிரக்கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகள், கேரி பேக், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு வீசப்பட்ட குப்பைகளாலும் கடும் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வடிய வழியில்லாமல் கழிவுநீர் தேக்கம் ஏற்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியின் உத்தரவின் பேரில் துப்புரவு பணியாளர்கள் மூலம் கழிவுநீர் வாய்க்காலில் அடைத்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர். அதன்பின் தேக்கமடைந்திருந்த கழிவுநீர் முழுவதும் வடிந்து சென்றது. மேலும் இதுபோன்ற ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை பொதுமக்கள் யாரும் வாய்க்கால்களில் போட வேண்டாம் என சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்தார்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.